ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 5ஆம் வகுப்பு அறிவியல் 3ஆம் பருவம் காற்று. இந்த பாடத்தில் இருந்து புத்தக பயிற்சி வினாவிடைகள் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடு. குளோரோஃப்ளோரோ கார்பன் டேஷில் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் ஆ, குளிர்சாதன பெட்டி. மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு. ஆப்ஷன் ஆ, கார்பன் மோனாக்சைடு. காற்றாலையானது டேஷ் தயாரிக்க பயன்படுகிறது. ஆப்ஷன் இ, மின் ஆற்றல். குளிர் காய்ச்சல் டேஷால் வருகிறது. ஆப்ஷன் இ, வைரஸ். படை மண்டலத்திற்கு அடுத்து காணப்படும் இடைமண்டலத்தின் உயரம். ஆப்ஷன் இ, 80 முதல் 85 கிலோமீட்டர். கோடிட்ட இடத்தை நிரப்புக. வளிமண்டலத்தின் இரண்டாவது பெரிய அடுக்கு வெப்ப வளிமண்டலம் ஆகும். வேதி சேர்மங்களை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுவது மாசுபடுதல் எனப்படும். காற்றின் மூலம் பரவும் நோய்கள் நுண்கிருமிகளால் தோன்றுகின்றன. ஓசோன் வளிமண்டல அடுக்கானது நம்மை புற ஊதா கதிர்களின் பாதிப்பில் இருந்து பாதுகாக்கிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களால் நைட்ரேட்டுகளாக உபயோகப்படுத்தப்படுகிறது. அடிவளிமண்டலம் காலநிலை மாற்றம். படைமண்டலம் ஓசோன் அடுக்கு. புறவளிமண்டலம் விண்கலம். வெப்பமண்டலம் செயற்கைக்கோள். இடைமண்டலம் விண்கற்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.